என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று ஒருமுறை செவிகொடுத்து கேட்பாயா? உன் சொந்தக்கார கூட்டம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? உனக்கு எதிராக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் என்னவென்று தெரியுமா? என் குழந்தையே, இவர்கள் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்காக நடத்த நினைக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அதை இந்த கருப்பன் நான் செவிகொடுத்து கேட்ட பொழுதுதான் புரிந்து கொண்டேன். உன்னை தேடி நடப்பது ஒவ்வொன்றும் பொய்யான விஷயங்கள் என்று. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லோரும் போலியானவர்கள் என்பதனை இந்த கருப்பன் நான் கண்டு கொண்டேன். ஆனாலும் இத்தனை போலிகளுக்கு மத்தியிலும் ஒரு உண்மையான உறவையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது. இந்த சொந்தக்கார கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு உண்மையான உறவு உனக்காக துடிக்கின்றது. கருப்பன் இதனை தெரிந்து கொண்ட பிறகு உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன் முன்னிலையில் நின்று அத்தனை விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் துணை இருக்க இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவாக இருந்தாலும் சரி, அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக மீட்டு கொண்டு வருவாய் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு வருவாய் என்பதுதான் உண்மை. அப்பனின் அன்பு கொண்டு என் பிள்ளையை சுற்றி இருக்கும் போலி மனிதர்களை விரட்டி அடிக்க நினைக்கிறேன். கருப்பனின் அன்பினால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் விரட்டி அடிக்க நான் நினைக்கிறேன். வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழத்தான் வேண்டும். கருப்பன் சொல்லச் சொல்ல எல்லாமும் மாற்றங்களை அடையத்தான் போகிறது. இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நாம் ஒரு புரிதலோடு தான் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று நாம் ஏற்றுக்கொண்டு விடவும் முடியாது. அதே நேரத்தில் சட்டென்று எதையும் விட்டுவிடவும் முடியாது. நமக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடி இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொண்டு கருப்பன் இருக்கும் பொழுது இந்த சொந்த பந்தங்கள் என்ன செய்தாலும் அதை உனக்கு தெரியப்படுத்தி விடுவேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். கருப்பனின் அன்பு ஒட்டு மொத்தமாகவே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சோதனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும். அதே நேரம் சுற்றி இருக்கும் தீமைகளையும் உனக்கு அடையாளப்படுத்தும். தேவையில்லாத இந்த மனிதர்களை உனக்கு நிச்சயமாக கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். எதையுமே எண்ணி என் பிள்ளை கலக்கம் கொள்ளாமல் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நன் மதிப்போடு வாழ நீ தொடங்க வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை ஆரம்பிக்கும் சில விஷயங்களில் ஒரு சோதனையோ துன்பமோ வருகிறது என்றால் உடனடியாக நீ பதறாதே. இதில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு உண்மையாக மாறப்போகிறது என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் மீட்டு கொடுக்கும். உன்னுடைய தன்னம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்கும். எப்பொழுதும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்களை எல்லாமும் உன் கைகளிலேயே அது ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்காது. என் தங்கமே, உனக்கு வேண்டுமானால் இவர்களை பற்றிய எந்த ஒரு எண்ணமும் இருக்கலாம். இவர்களை பற்றிய எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்குள் இல்லாமல் போகலாம். ஆனால் நான் இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் அறிந்து புரிந்து உனக்கு சொல்லத்தானே வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இதை எல்லாமும் உனக்கு தெரியப்படுத்தாமல் இருந்துவிட முடியுமா? அப்பன் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பது உண்மை. சில பிரச்சனைகள் உன்னை சோதிப்பது உண்மை. இனிமேலும் என் குழந்தை, எது நடந்தாலும் நீ எண்ணியது போல உன்னுடைய எண்ணங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ள அப்பன் சொன்னது போல சொந்த பந்தங்களுக்கு நடுவில் என் பிள்ளை
நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொந்த பந்த உறவுகள் உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனையும் நீ சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான தெளிவு என்ற ஒன்று எப்பொழுதும் நம்மை சுற்றி வந்து நம்மை தேடுகின்ற இந்த நேரங்களை நாம் சர்வசாதாரணமாக வெல்லாமும் தொலைத்துவிட முடியாதல்லவா? நம்பிக்கை என்பது வேண்டும் வாழ்க்கையில். ஆனால் அது யாரை நம்ப வேண்டும் என்கின்ற கணிப்பும் வேண்டும். எல்லோரையும் கண்மூடித்தனமாக நாம் நம்பிக்கொண்டிருக்க முடியாது. எல்லோரையும் கண்மூடித்தனமாக இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிட முடியாது. இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தும். இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ முழுமைப்படுத்தி விடுவாய். இதுவரையிலும் என்ன தந்திருக்கிறது இந்த வாழ்க்கை என்பதும் இனி உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. இத்தனை காலமும் என் பிள்ளையை சோதித்த விஷயங்கள் இனிமேல் உனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழச் சொல்ல போகிறது என்பதனை புரிந்து கொள். உனக்குள் தோன்றும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ தெளிவான ஒரு எண்ணத்தை உனக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து சொல்வது போல இனி உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ அவை அத்தனையுமே உனக்கென மனநிறைவோடு கிடைக்கக்கூடிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத சில விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளில் இருந்து உனக்கு மனத்தெளிவை கொடுக்கும் அல்லவா? அதுபோலத்தான் உன் கருப்பன் நானும் உன்னை சுற்றி வரும் இந்த தீமைகளிலிருந்து உன்னை நான் வழிநடத்த எண்ணுகிறேன். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களில் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வர எண்ணுகிறேன். என்னதான் நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் எல்லாமும் மாறும் என்ற ஒரு நல்ல சிந்தனையை உனக்கு நான் தர நினைக்கின்றேன். என் குழந்தையே, எத்தனையோ நேரங்கள் பல சூழ்ச்சிகள் என் பிள்ளையின் வாழ்க்கையை பதம் பார்த்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது எல்லாம் இந்த சூழ்ச்சிகளை தவிர்த்து உனக்கான நம்பிக்கையை நீ பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சூழ்ந்து வரும் இந்த தீமைகளை எல்லாமும் வேறறுக்க வேண்டும். கருப்பன் இனியும் எதையும் பொறுத்து கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாதல்லவா? இனியும் கருப்பன் எதையும் நின்று நிச்சயமாக கைகட்டி நிற்க முடியாது. உன்னை தேடி வரும் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இனிமேலும் உன்னை விட்டு நிச்சயமாக விலக வேண்டும். அப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அது கொடுக்க வேண்டும். நீ என்னவாக நினைத்தாலும் அதுவாக உன் வாழ்க்கை மாறும். அதே நேரம் சொந்த பந்த உறவுகளிடத்தில் நாம் எப்படி நம்மை வாழ்க்கையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் துணையிருந்து உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்துவது போல இனியும் உன்னை நான் ஆனந்தப்படுத்துவேன். இந்த சொந்த பந்த உறவுகளும் தேவையற்ற மனிதர்களும் முதலில் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். சரிபட்டு வராத விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விலக்கிவிட வேண்டும். என்ன நடந்தது என்று எல்லாமும் இனி நினைத்து நீ பதறக்கூடாது. நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது இந்த வாழ்க்கையில் இனி உன்னை நிச்சயமாக உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு சொந்த பந்த உறவு சரியில்லை என்றால் அவர்களை உனக்கு தெரியப்படுத்திய இந்த காலத்திற்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும். இந்த பிரச்சனைக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாகவே உனக்கு உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலும்
சுற்றி இருக்கின்ற உறவுகளை பற்றிய தெளிவும் கிடைத்திருக்கிறது. இவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காத பொழுது இவர்கள் துடித்த துடிப்பு என்ன தெரியுமா? எப்படி இவர்களுக்கு நல்லது நடந்தது என்று பதறிக்கொண்டு ஓடோடி வந்தார்கள் அல்லவா? பதறிக்கொண்டு இவர்கள் ஓடத் தொடங்கினார்கள் அல்லவா? இது போன்ற காலம் இனிமேலும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும். இது போன்ற நேரம் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் இனி உன் வசமாக போகும் காலம். இந்த கருப்பன் முன் நிற்கும் நேரம் தேவையில்லாத மனிதர்கள் தானாகவே உன்னை விட்டு ஓட்டம் எடுப்பார்கள். அவர்கள் செய்த தவறுகளை இனிமேல் நாம் அவர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டாம். அவர்களின் மனசாட்சியே அவர்களை குத்தி கொள்ளும் நிலைமை வந்து விட்டது. அவர்கள் மனசாட்சியே அவர்களிடத்தில் பல கேள்விகளை கேட்கும் நிலைமை வந்து விட்டது. இனி என்னதான் நடக்கும் என்பதனை எல்லாமும் ஒரு ஓரமாக நீ ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக. உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை ஆனந்தப்படுத்த வேண்டும். சரி எது தவறு எது என்று என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இனி ஒவ்வொரு நிலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். அதுபோல இந்த கருப்பனும் நான் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. அப்பனின் எண்ணங்கள் முழுக்க முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள். அப்பனின் எண்ணங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய தேவைகளை உன் கண் முன்னால் நிறுத்தும். நீ விரும்பியது போல உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரியாக உருவாக்கி கொடுக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கும் சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை இனிமேலும் காயப்படுத்தாதபடிக்கு உனக்குள் நல்லதொரு நேரமும் ஆரம்பிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் சொல்லும் உன் மனதை காயப்படுத்த வேண்டாம். யாருடைய வார்த்தைகளினாலும் என் பிள்ளை மனம் நொந்து போக வேண்டாம். உன் மனதை நோகடிப்பதுதானே இவர்களின் முதலாவது வேலையாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்த இவர்கள் எடுத்துக்கொள்கின்ற இந்த திட்டங்களை இந்த வாழ்க்கையில் நடத்திவிடத்தான் பல முயற்சிகளோடு உன்னை சுற்றி ஒரு கூட்டமே வந்து கொண்டிருக்கின்றது. சொந்த பந்தங்கள் எல்லோருமே நம்மை ஏதாவது ஒரு வகையில் மனம் வேதனையடைய செய்ய எடுக்கின்ற இந்த முயற்சிகள் அத்தனையிலும் நாம் இந்த வாழ்க்கையை நினைத்து இனி ஒருபோதும் கலங்க வேண்டாம். யார் என்ன நினைக்கிறார்கள், எதை சொல்கிறார்கள் என்பதனை எல்லாமும் தாண்டி நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் சற்று கவனமாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்கு துணை இருக்கிறேன். இந்த கருப்பன் நான் உன்னோடு உடன் வர துடிக்கிறேன். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் உனக்கான மன நிம்மதியை நான் நிச்சயமாக உன் வசமாக்கி தருகிறேன். கருப்பன் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பொன்னான நேரம்தான். உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நான் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வருவேன். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாமும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளைக்கு சரி செய்து விட வேண்டும் என்றுதான். ஆனால் சுற்றி இருக்கின்ற உறவுகள், சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள், இவை எல்லாமுமே சில நேரங்களில் நம்முடைய மனதை அதிகமாக சோதித்து விடத்தான் செய்கின்றது. ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைந்து விட மாட்டோமா என்று போராடுகிறோம். சொந்த பந்த உறவுகளை பற்றி நினைப்பதற்கெல்லாமும் நமக்கு நேரங்கள் இருப்பதில்லை. நம் சொந்தங்கள் நம்மை என்ன நினைக்கிறது என்பதனை பற்றி யோசித்து கொண்டிருந்தோமானால் நம்மால் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். எதையுமே நம்மால் முன்னின்று செய்துவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் சரி, தெய்வம்
நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த உறவுகள், அதாவது எப்பொழுதுமே மற்றவர்கள் பேச்சை கேட்டுத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று உன்னை அப்படியே அதற்கு தகுந்தாற் போல மாற்றி விடுகின்றார்கள். உனக்குள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் சொல்லிக் கொடுத்து தேவையில்லாத உணர்வுகளை உனக்குள் தந்து விடுகிறார்கள். என் பிள்ளையே, சொந்த பந்தம் என்றால் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் எந்த வகையிலும் நம்மை நெருங்கி நமக்கு வேதனைகளை கொடுக்காமல் ஒதுங்கி நிற்க வேண்டும். அப்படி இல்லையா, உதவியே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, எந்த வகையிலும் நமக்கு சோதனைகளை தராமல் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இது மட்டும்தான் அவர்களிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கின்ற விஷயம் அல்லவா? இப்படியெல்லாமும் செய்வதற்கு இவர்களுக்கு மனது இருப்பதில்லை. எப்பொழுதுமே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் தான் இவர்கள் புரட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதுதான் இவர்களினுடைய முழு நேர எண்ணமாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நாம் இதையெல்லாமும் யோசித்து இனிமேலும் வருந்தக்கூடாது. என் பிள்ளையை, இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? உனக்கு என்ன நடத்த இவர்கள் யோசிக்கிறார்கள் தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் புரணி பேசுகிறார்கள். அதாவது நீ உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இருப்பாய் அல்லவா? ஒருவருக்கொருவர் உன்னை பற்றி தெரிந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி அங்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் பேச பேச இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்கள் தான் அதிகரிக்கப் போகிறது. உன்னை பற்றி இவர்கள் பேசி கொண்டிருக்க நிச்சயமாக என் பிள்ளையினுடைய மனது இதை என்னவாக எடுத்துக்கொள்ளும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் பிள்ளையினுடைய மனது எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் தாங்கி நிற்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் குழந்தை, நீ இதையெல்லாமும் நினைத்து இனி ஒருபோதும் கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் சரியாக நீ தெரிந்து கொள். உனக்கென்று நான் முன்னிற்க வந்துவிட்டேன். உனக்கென்று நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உருவாக்கிவிட வந்துவிட்டேன். கருப்பன் சொல்வது போல சொந்த பந்த உறவுகள் எல்லாம் இதுபோன்று பேசி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை எல்லாமும் இவர்கள் வசைபாடுகிறார்கள் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது, யாரிடமும் முதலில் உன் வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை நீ சொல்லக்கூடாது என்பதுதானே. உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை நீ ஒருபோதும் இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் சொல்ல சொல்ல அது நம் வாழ்க்கையில் நமக்கு எதிராகவே திரும்புவதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நின்று நமக்கு மேலும் பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் கொடுக்கும் அல்லவா? மேலும் பல மன கஷ்டங்களை நமக்கு கொடுக்கும் அல்லவா? இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் நம்மை சுற்றி நடக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சரியாக உணர முடியவில்லை. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் சரியாக பெற்றுவிட முடியவில்லை. இனி இந்த உறவுகளுக்கெல்லாம் நீ கொடுக்கின்ற மரியாதையை ஓரளவோடு நிறுத்தி கொண்டு எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள். அது போதும். உனக்கு இந்த கருப்பன் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாமும் இனிமேலாவது என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். எந்த நாளும் உனக்கு நல்லதே நடக்க கருப்பன் துணை இருப்பேன். இவர்கள் எவ்வளவுதான் உன்னை பற்றி பேசினாலும் ஒருபோதும் அதை இந்த கருப்பன் நான் நம்ப மாட்டேன். இவர்கள் உன் வாழ்க்கையில் எத்தனை தீமைகளை செய்ய நினைத்தாலும் ஒருபோதும் இந்த கருப்பன் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதுவென்றாலும் என் பிள்ளையினுடைய நன்மை, எது நடந்தாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை, அதுதான்
கருப்பனின் முழு சிந்தனையாக இருக்கிறது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.